ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் டைமாக பலாப்பழம் கட் பண்ணுறேன். எப்போவுமே எங்கள் வீட்டுக்காரங்க தான் கட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த டைமே அவங்க தான் கட் பண்ணுறதா இருந்தது. காலையிலே கட் பண்ணி தரேன்னு சொன்னாங்க. நான் தான் வீடியோ எடுக்கணும், நீங்கள் ஈவினிங் கட் பண்ணுங்கள் அப்படின்னேன். சரின்னு இருந்தாங்க. ஈவினிங் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கல, வேலைக்கு போயிட்டாங்க. பிள்ளைங்க வந்ததும் நீங்கள் பழம் எடுத்து வைக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, எடுத்து வைக்கலையான்னு சொல்லி அடம் பிடிச்சாங்க. சரி அப்போ நம்மளே கட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் தேங்காய் எடுத்துகிட்டு கையில் தடவிட்டு கத்திலையும் தடவிட்டு பழத்தை 2ஆக கட் பண்ணிட்டேன். அப்புறம் அந்த நடுசில் இருக்குது பார்த்திங்களா, தண்டு மாதிரி ஒரு பகுதி, அதையே கட் பண்ணிட்டோம்னா பழத்தை ஈஸியாக எடுத்துடலாம். இது எல்லாமே எங்கள் வீட்டுக்காரங்க கட் பண்ணுறத அடிக்கடி பார்த்துருக்கோம்ல, அந்த ஞாபகத்தில் தான் கட் பண்ணேன். அப்புறம் அப்படியே தனியாக பழத்தை எடுத்தேன். இதுவுமே ஈஸியாக தான் வந்துச்சு. அப்புறம் தான் யோசனை வந்துச்சு, பழத்தோட அடியிலேருந்து நம்ம மேலே மாற புஷ் பண்ணணும் வைங்களேன், அப்புறம் பழம் வந்து தனித்தனியாக வந்துடுது. அதுக்கு பிறகு பழத்தை அப்படியே எடுத்துடலாம், ஈஸியாகவே எடுக்க வருது. அப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா பார்ட் மட்டும் எடுத்துட்டோம்னா பழத்தை அப்படியே சாப்பிடலாம். அந்த பார்ட் லைட்டாக சின்ன பாகம் வாயில் மாட்டால் கூட ஒரு மாதிரி தொண்டைக்குள்ளேயும் ஒரு மாதிரி இருக்கும், அதே நேரம் வயிறு வலியும் வரும். பழமே அதிகமாக சாப்பிட்டாலும் வயிறு வலி தான் வரும். இருந்தாலும் பழம் ரொம்ப பிடிக்குமா, ஆசையாக உட்காந்து சாப்பிட்றது. எப்போவுமே எங்கள் வீட்டுக்காரங்க கட் பண்ணுவாங்க, பிள்ளைங்க 2 பேரும் நான் 3 பேருமே சேர்ந்து போட்டி போட்டு சாப்பிடுவோம். இந்த டைம் என்ன ஆகிட்டுனா, நான் பழம் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு மக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா, ஒருத்தி மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தா. அவளுக்கு பொறுக்க முடியல, சீக்கிரம் கட் பண்ணுங்கம்மா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.